இதை கூட ஆர்டர் செய்கிறார் என்னுடைய மனைவி. எரிச்சலாக இருக்கிறது. ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்றாங்க சார். வெறும் தண்ணி பாட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணி அதில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வேற போட்டுருக்காங்க சார். இது மாதிரி நைட் டைம்ல நான் ஆர்டர் பண்ணேன். எங்க வீட்டுக்காரருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு வாட்டர் பாட்டில். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டிருக்க. தெய்வமே, நீலாம் இப்ப எனக்கு கடவுள் மாதிரி தெரியுற. அவங்களாவது பரவாயில்ல சார், 2 பாட்டில் 60 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாங்க. நம்ம ஆள் வந்துட்டு ஃபுட் ஆப் விட்டுட்டு ஷாப்பிங் ஆப் அதில் தண்ணி ஆர்டர் பண்ணுறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 1/2 லிட்டர் தண்ணி வந்துட்டு 180 ருபீஸ். அந்த தண்ணி வருது பிளாக் கலர்ல இருக்கு. ஆமா, அது ஒரு கருப்பு கலர் தண்ணி வைக்கிறாங்க. கேட்டா ஹிமாலயில இருந்து வந்த தண்ணியா? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப ஹைப்ல போயிட்டு இருந்தது. சரி எப்படி இருக்கு அப்படின்னு வாங்கி பார்க்கறதுக்காக வாங்கினது. இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். ஆனாமா நீங்க ஒரு ஆள் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே வாங்குனது இல்ல போல இருக்கு. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? ஒரு இடத்துக்கு போறோம்னா தெரிஞ்ச டிஷ்ஷே வாங்கி சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு ஓபன் தி டோர். இந்த டிஷ்ஷை வாங்கி சாப்பிடுறதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அது எப்படி இருக்குன்னே தெரியாம வாங்கி சாப்பிடுறது எப்படிமா? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அந்த பிளாக் வாட்டர்னு சொல்றீங்களாமா, அது குடிச்சு பாத்தீங்களா? எப்படி இருக்குது? நார்மலா தான் சார். என்னது அது? ஹிமாலயால இருந்து வருதுங்களா? ஹிமாலயால இருந்து வந்து பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் குடிக்கிறாங்க. மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. ஆமாமா, ஆக்டர்ஸ் குடிக்கிறாங்க. இல்ல அது இந்த வாட்டர் இல்ல, அது ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து அதுதான் பாத்துட்டு இருக்காங்க. அது ட்ரை பண்ணுமா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அது 18,000 என்னமோ. அது சொத்தமா முடிச்சுக்கலாம். வேணா தெருக்கு கொண்டாந்துடலாம். வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. லாஸ்ட் வீக் இப்படி தான் வெளில சாப்பிட போலான்னு போனோம் சார். போட்டு சரி எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். எடுத்து தின்னுங்களே. இவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தா 12,000 சார். ஐயோ, 12,000? கூட்டிட்டு போற ஹோட்டலுக்கு ஏத்த மாதிரி தானே சார் பில் வரும். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எப்படினாலும் 12,000 செலவு பண்றது எப்படி ஜீரணிக்கிறீங்கன்னு கேக்குறேன் நான். I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் I don't care என்று சொல்லி நகர வேண்டும். இல்லை சார், அது கேட்டேன் சார். என்னம்மா இவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு டயலாக் ஒன்று சொல்லிடுவாங்க சார், வாழ்க்கை வாழ்வதற்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமாமா? உன்னால உன் பொண்டாட்டி துணை இல்லாம ரோட்டு கூட போக முடியாதுன்னு அர்த்தமாப்ல. எனக்கு ஒரு பொருளா கொடுத்து அவர் கிஃப்ட் பண்றதை விட இந்த மாதிரி எனக்கு மொமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் எனக்கு. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ. அது எனக்கு எப்போதுமே மெமரபிளா இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் போய் இப்படிலாம் ஃபுட் புரியல. எக்ஸ்ப்ளோர் பண்ண. இல்ல எனக்கு புரியல. பெல் மூமெண்ட் மொமெண்ட் சொல்றீங்களா? வாவ், 12,000. ஐயோ 12,000 கிட்டத்தட்ட 2 கிராம் காப்பவும் தங்கமா. எனக்கு அந்த கோல்டு தராத ஹாப்பினஸ் எனக்கு ஃபுட்டு கொடுக்குது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க. அந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க. இதை விட உங்களுக்கு நான் ஒண்ணு பண்ண போறேன், அதுக்காக தான் கேட்கிறேன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. தம்பி, அவங்களுக்கு கோல்டெல்லாம் எந்த மகிழ்ச்சியும் தரல. சாம்பார் ஆப் எனக்கு. அந்த ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதை வச்சு அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இல்ல உங்களுக்கு இப்பயே மொமெண்ட் வேணா அண்ணனே செஞ்சு கொடுக்குறேன். சரி, கொடுங்க. கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை வாழ்வதற்கு. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மொமெண்ட்ஸ். பிரேஸ்லெட் தான் வேணும். பிரேஸ்லெட் தான் வேணும். அதான் இல்லங்கிறேன் நான். எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே தங்க நகை பிடிக்காது, இனிமே இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இட்லி வேணும் தோசை வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதானே உலக வழக்கம். அதை விட்டுவிட்டு எனக்கு சாம்பார் வேணுன்றதுக்காகவே இட்லி தோசையை வாங்கி அது ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் பில் தள்ளிடுவாங்க. வீட்டுல பொம்பளை வந்து சோறு பொங்கி திங்கணும். ஹோட்டல்ல போய் சோறு திங்கிற பொம்பளை வந்து குடும்பம். ஸோ சாம்பாருக்காக எல்லாமே வாங்குறீங்க. ஆமா சார். வை? அந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? அது நான் அடிக்ட் ஆயிட்டேன் அந்த சாம்பாருக்கு. அந்த டைம்ல அந்த சாம்பார் சாப்பிடணும்னு தோணுதுனாலே நான் ஆர்டர் பண்ணிடுவேன். நான் கேட்க கூட மாட்டேன்.
எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆனா வீட்ல வேற ஆப்ஷன் இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, சட்னி தோசை ஏதோ ஒன்று இருக்கும். அதையும் மீறி எனக்கு சாம்பார் தான் வேணும்னு சொல்லிட்டு மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சார் நான் சாதாரண ஒரு சாம்பாருக்கு தானே ஆசைப்படுறேன். சாதாரண சாம்பாருக்கே நீங்க இப்படி இருக்கிறதா அடமன்ட்டு நான் சொல்றேன். இதெல்லாம் வாங்குறாங்க, எனக்கு எரிச்சலா இருக்கு. அல்வாக்காக பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. அந்த பிரெட் அல்வா எதுவும் தனியா ஆர்டர் பண்ண முடியாதோ? தனியா கொடுக்க மாட்டாங்க. ஏப்ரல் ஃபூல். நீங்க தனி பிரியாணி ஆர்டர் பண்ணா இவ்வளவு தானே வரும். பிரியாணி வந்து 2-3 ஆர்டர் பண்ணா அதுக்கேத்த மாதிரி பேக் கொடுப்பாங்க. அடே பேயில போமா. இலே கனவு காணும் வாழ்க்கைய. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட போகல, சே அந்த பிள்ளைய கோச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ். இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? பிரெட் அல்வாக்காண்டி ஒரு 2 பிரியாணி 3 பிரியாணி ஆர்டர் பண்றதெல்லாம் ஆக்சுவலா அந்த பிரியாணி வேஸ்ட் ஆயிடாதா? அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இல்ல அம்மா வீட்டுக்கு கொடுப்பேன், பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் வன்முறையில சேருமா? ஐ டோன்ட் கேர். ஃபுட்டுக்கு மட்டுமே லாஸ்ட் மந்த் எங்களோட இது பார்த்தீங்கன்னா 10,000. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அத 10,900. ஆனா செலவு பண்ண எங்களுக்கு அது தெரியல. பாருங்க சார், ஆக்சுவலா ஒரு வீட்டுக்கு மளிகை சாமான் இவ்வளவு வராதே. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். ஒரு டைம் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு மெயில் வருது, யோர் ஆர்டர் ஹஸ் பின் டெலிவர்ட் அப்படின்ட்டு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்துதான். என்னடா மெயிலுன்னு போய் பார்த்தா ஒரு 120 ருபீஸ்க்கு வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட்டோட நேம் இருக்கு. ஐயா உனக்கு இருந்துறியா? ஒருத்தர் நில்றா. அந்த சிப்ஸ் பேக்கெட்டோட விலை வந்து 20 ரூபா. இதை நீ வந்து பக்கத்து பொட்டிக்கடையிலயும் வாங்கி இருக்கலாமே. எது இங்க நான் ஒரே பிஸி. 6 பாங்கெல்லாம் போய் வாங்கிட்டு இருப்பா, ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு பணத்தின் மீது ஒரு அலட்சியம் இருக்கு அப்படி. ஐ டோன்ட் கேர். ஆர்டர் பண்ற கேப்பபிலிட்டி இப்போ இருக்கு. அதனால தான் நமக்கு இந்த மிட் நைட் கிரேவிங்னு ஒன்று வந்தது. என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? அதுக்கு முன்னாடி இல்லையா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு மிட் நைட் கிரேவிங் இல்ல. இப்போ ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறான் வீட்டுக்கு. ஏய் முதலைக்கிட்ட மோதிட்டு முக்காடா போட்டு போற, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. இவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ ஒரு வலை வெறியுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிராணிகளும் என்ன பண்ணும், தப்பிக்க பார்க்கும். நீங்க ஏன் போய் விளாறீங்க? 2010ல ஷாப்பிங்க ஸ்ட்ரெஸ் வழியா போக்கலாம் அப்படின்னு வந்துச்சு. அடுத்தது ஃபுட், அப்படி ஈட்டிங், அது ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், அதுக்கு ஒரு மாடர்ன் பேர் கொடுத்தோம். ஏண்டா கோடெல்லாம் புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற. ரீசெண்டா எப்படின்னா டிராவல் அண்ட் டூர், ஸ்ட்ரெஸ் அவுட். இப்போ அதுக்கு பேர் வந்து கில்ட்டி பிளஷர்ஸ். அப்படின்னாடா ஆபரேஷனா? உனக்கு கில்ட்டியா இருக்கு, பட் இட்ஸ் a pleasure. இருந்தாலும் அது பிளஷர். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு நாள் செஞ்சுட்டு ரொம்ப மகா கேவலமா இருந்துச்சு சார் அந்த ஃபுட்டு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. சாப்பிடவே முடியல. ஒரு தக்காளி சட்னி செஞ்சாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். ஏதோ தவறுங்க. நான் என்ன அர்த்தம்? எப்ப முதல் பேசிட்டே இருக்கறியா? நீங்க ஒரு நாள் செஞ்சு சமைச்சு நல்லா இல்லைன்னா அவங்க விட்டுறாங்களா? 4 நாள் சமைக்க சொல்லி சாப்பிடுறாங்கல்ல. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க. சீரக சம்பா. அடுப்படியிலிருந்து வெளியே வருதல் என்பதும் ஃபுட் ஆர்டர் பண்றதும் ஒரே தீரி இல்ல. புரிஞ்சதா? நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க.